சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். நிறைய பேருக்கு இந்த 4ஆம் பாவகம் சொத்தை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. எங்களுடைய தாத்தா பாட்டி வழி சொத்துங்கிறது எங்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 4ஆம் பாவகம் லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 4ஆம் பாவக அதிபதி எந்தெந்த பாவகங்களில் இருந்தாங்கன்னா நமக்கு சொத்து பயன்படும், சொத்து பயன்படாது. எனக்கு கிடைத்தா கூட அதனை வச்சு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அக்ஷய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உதாரணமாக மேஷ லக்னம் அக்ஷய லக்னம், 4ஆம் பாவக கிரகம்ங்கிறது சந்திரன். சந்திரன் எந்த இடங்கள்ல இருந்தால் சொத்து அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ எப்போதுமே நமக்கு கிரகங்கள் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய பாவகங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய 4ஆம் பாவக அதிபதி உதாரணமாக 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா சொத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். அதை என்னால் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. சந்திரன் ஒருத்தங்களுக்கு விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு அந்த சொத்தை அவங்களுக்கு அதில் கோர்ட்டு கேஸு, அங்காளி பங்காளி சண்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் நீண்ட நாள் பிரச்சனை அப்படிங்கிறது ஓடின்னு இருக்கும். தற்போது அந்த சொத்து எனக்கு வந்தால் கூட அதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே சொத்து விரயஸ்தானத்தில், ஏழ்பி லக்னத்திற்கு விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட அதை நான் வாங்கி அதை செலவு பண்ணுவேன். அதை எதிர்கால முதலீடுக்காக நான் என்ன பண்ணிடுவேன், மாற்றிடுவேன். இப்போ எனக்கு பாரம்பரியமாக ஒரு சொத்து கிடைக்கிது, ஒரு நிலம் கிடைக்கிது, நான் என்ன பண்ணுறேன், அதை அழிச்சிட்டு எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு அதை வேறு ஒரு பொருளாக மாற்றி வச்சுப்பேன். ஒன்று ஒரு லேண்டாகவோ ஃப்ளாட்டாகவோ இல்லைன்னா கோல்டாக கூட நான் மாற்றி வச்சுருவேன். இது கிரகங்களுடைய நிலை. அந்த ஒரு பொருளை உருவாக்கி வேறு ஒரு பொருளாக மாற்றுறது. இந்த கிரகங்கள் 12 பாவகத்திற்கும் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, 4ஆம் பாவக கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் அதை சொல்ல முடியும். உதாரணமாக ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, அது அவங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி. இப்போ சொத்துன்னா நிலம் அப்படின்னா ஒருத்தங்க சொல்கிறது செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா நில யோகம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கரெக்டு. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொன்னால் இதே மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ல் உட்காந்துருந்தாருன்னா சொத்துல பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் தீராத கடன், தீராத வழக்கு, கோர்ட்டு கேஸு அப்படிங்கிற தன்மை இருக்குமானா அது நிறையவே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் அங்கே இருக்காது அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த செவ்வாய் 12ல் இருந்ததுன்னா நிலத்துக்காக விரயம் செய்வாங்க. ஒன்று மாற்றி ஒன்றுங்கிறது நிலம் அவங்க வாங்கிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஒன்று கொடுத்து ஒன்று அதில் திருப்தி இருக்குமானா அவங்களுக்கு இருக்காது. இந்த நிலத்தை விட்டுட்டு அடுத்த நிலம், இந்த கட்டிடம் விட்டுட்டு அடுத்த கட்டிடம் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வாங்குவாங்க. அந்த யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அதில் அவங்களுக்கு முழுமை திருப்திங்கிறது இருக்காது. அதுக்காக செலவு பண்ணணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம் மகர லக்னமாக இருந்தது. 4ஆம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வாய். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல உதாரணமாக இருந்தாங்கன்னா வீட்டை இடித்து மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருப்பாங்க. 3ஆம் பாவகம் நல்ல பாவகம் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடுக்கு ஒரு வீடு அதில் வாஸ்து பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டை மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருப்பாங்க. நான் வண்டி வாங்கினா கூட எனக்கு திருப்தியான ஒரு வண்டிங்கிறது இருக்கும். இந்த பாவகங்கள் செல்லும்போது மகர லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு இருக்குதோ வண்டியை கூட மாற்றிடுவாங்க. ஏன் நல்ல வண்டி இருக்குதே அதை ஏன் மாற்றுறீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது அவங்களுக்கு வீண் விரய செலவுகள் தான். இப்போ நமக்கு தேவையானது ஒரு வண்டி, நமக்கு தேவையானது ஒரு நிலம், அதுக்காக மீண்டும் மீண்டும் செலவு பண்ண ஜாதகரை அந்த கிரகங்கள் தூண்டுமானா கண்டிப்பாக தூண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ சிலர் கேட்பாங்க, இந்த தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலேங்க ஒரு அருமையான கேள்வி. உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அக்ஷய லக்னத்திற்கு ராகு பகவான் கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் நல்ல பாவகங்களில் இருந்ததுன்னா
அந்த காலகட்டங்களில் தாத்தா பாட்டி சொத்துங்கிறது எழுதி வாங்குங்க, உங்களுக்கு பயன்படும். இல்லைன்னா நீங்கள் அதை எழுதி வாங்கவே வேண்டாம், உங்களுக்கு அது பயன்படாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணமாக அக்ஷய லக்னம் வந்து உங்களுக்கு மீன லக்னமாக இருக்குது, ராகு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னத்துக்கு சிம்ம ராசியில் ராகு உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, நிலம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், அதை கடனுக்காக அதை கொடுத்துருவோம். எனக்கு அந்த சொத்து அந்த காலகட்டத்தில் பயன்படுமானா நான் யூஸ் பண்ண முடியாது. என்னுடைய தாத்தா வழி பாட்டு வழி சொத்து அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, அது கடனுக்காக செலவு பண்ண தூண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக தூண்டும். எனக்கு பயன்படாது, நான் வச்சு அதை அனுபவிக்க முடியாது. இப்போ சொல்லுவாங்கள்ல, அது அவங்களுடைய தாத்தாவோட சொத்து, அதை வந்து இன்னைக்கு பேரன் அனுபவிக்கிறான், அதை கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறான்னு சொல்லுவாங்க. அந்த பேரும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய லக்னத்திற்கு ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகமும் கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகமும் நல்ல பாவகங்களில் நல்ல இடங்களில் இருந்தால் மட்டுமே தாத்தா வழி பாட்டி வழி சொத்துங்கிறது உங்களுக்கு பயன்படும். இல்லைன்னா கண்டிப்பாக அது பயன்படாது. நம்ம வகுப்புலேயே இதை வந்து நிறைய பார்த்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. கிளாஸ் நடக்கும்போது கேட்பாங்க, இந்த சொத்து எப்படி இருக்கும்னு. சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படாது, கடனுக்காக தான் இதை வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆமாம் மேடம், அப்படி தான் இருக்குது. கிடைச்சதுன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு, அதுவும் எப்படி நீண்ட கால கடன் அடைக்கிறதுக்கு தான் அது எனக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு கூற்று கூட வந்திருக்குது. படித்த நண்பர்களுக்கு தெரியும். உண்மையிலேயே ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அது வந்து எத்தனை காலகட்டத்திற்கு எனக்கு அந்த சொத்தானாலும் சரி, நிலமானாலும் சரி, எப்போ நான் அதை வாங்கலாம், எப்போ அதை கொடுக்கலாம், அதுக்கு எனக்கு பயன்படுமா, இல்லைனா என் பேர குழந்தைகளுக்கு பயன்படுமா. இன்னைக்கு உங்கள் கையில் இருந்தால் தான் உங்கள் குழந்தைகளுக்கு அதை கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் பார்த்து தான் சொல்ல முடியும். 4ஆம் பாவகம் நிலம் சம்பந்தப்பட்டது ஒரு வாங்கவோ ஒரு விற்கவோ செய்தீங்கன்னா உங்களுக்கு அது கை கொடுக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி